ஒன் பீஸ் மங்காவோட ரீசன்ட் சாப்டர்ஸ்ல நம்ம ஷாங்க்ஸ் மாதிரி இருக்கிற இன்னொரு கேரக்டரை பார்த்துருப்போம். அண்ட் அந்த கேரக்டர் தான் த மேன் மார்க்டு பை ஃப்ளேம்ஸ். இவர்கிட்ட தான் இந்த லாஸ்ட் ரோட் போனோகிராஃபி இருக்கு. அதை பத்தின ஒரு தியரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு இந்த தியரி முடிச்சுட்டு ஒன் பீஸோட சாப்டர் 1136 ஸ்பாய்லர்ஸ் தான் பார்க்கலாம். அண்ட் இந்த தியரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாங்க்ஸ் மாதிரி இருக்கிற கேரக்டரை நம்ம எச்சிரோட ஒன் சைடா தான் காமிச்சிட்டு வராரு. அந்த கேரக்டரோட இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல. ஸோ இது வரைக்கும் இந்த கேரக்டரோட ரைட் சைடு ஆஃப் ஃபேஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இவருடைய லெஃப்ட் சைடு எப்படி இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஒரிஜினல் ஷாங்க்ஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய லெஃப்ட் சைடுல ஒரு ஸ்கேர் இருக்கும். அந்த ஸ்கேர் பிளாக் பேடால ஏற்பட்டிருக்கும். இதே மாதிரி நம்ம ஷாங்க்ஸ் உடைய ட்வின்னுக்கும் ஒரு பர்ன் ஸ்கேர் அவருடைய லெஃப்ட் சைடுல இருக்கலாம். அண்ட் அந்த பர்ன் ஸ்கேர் ஷாங்க்ஸோட ட்வின் கிட்ட இருந்துச்சுன்னா ப்ராபப்லி அவர்கிட்ட தான் அந்த லாஸ்ட் ரோட் போனோகிராஃபி இருக்கணும். இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பேனல் எல்லாரும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. இந்த பேனல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்த பேனல்ல இருக்கிற கேரக்டர்ஸ் தான் ஃபைனல் வார்ல இன்வால்வ் ஆக போறாங்கன்னு எச்சிரோட ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த பேனல்ல முக்கியமா 3 ஃபிகர்லண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. கார்லிங், ஷாங்க்ஸ் அண்ட் அவருடைய ட்வின். டிராகனுக்கு கீழே இருக்கிறவர் தான் ப்ராபப்லி ஷாங்க்ஸ் உடைய ட்வின். இது எதுக்கு நான் இப்ப சொன்னேன்னா, த மேன் வித் த பர்ன் ஸ்கேர் இருக்காரு இல்லையா, இவர் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்னரா இருக்காரு. அண்ட் இந்த பைரட்ஸை ஒன் பீஸ் நெருங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்றாரு. முக்கியமா இவர் கவர்மெண்ட் கூட ஒரு பார்ட்னரா இருக்கிறதுனால ஷாங்க்ஸ் உடைய ட்வின் தான் பர்ன் ஸ்கேர் மேனா இருக்கணும். முக்கியமா இவர் கவர்மெண்ட் கூட பார்ட்னரா இல்ல, இந்த கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு ஒரு பார்ட்னரா இருக்காங்க. எனவே இந்த ஃபைனல் ரோட் போனோகிராஃபி இருக்கு இல்லையா, இது இருந்த இடம் ஃபிஷ்மன் ஐலாண்ட். ஆனா நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த ரோட் போனோகிராஃப் அந்த இடத்துல இல்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த போனோகிராஃப் மிஸ்டீரியஸா டிஸப்பியர் ஆகி இருக்கு. அண்ட் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் ஃபிஷ்மன் ஐலாண்டுக்கு வந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த ஐலாண்ட் பிக் மாமுடைய டெரிட்டரியா இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒயிட் பியர்டோட டெரிட்டரியா இருந்தது அன்டில் மெரைன்ஃபோர்ட் ஆர்க் வரையும். ஸோ இந்த பர்ன் ஸ்கேர் மேன் இருக்காரு இல்லையா, இவர் ஃபிஷ்மன் ஐலாண்ட் அப்படி இல்லைனா ஒயிட் பியர்டை அட்டாக் பண்ணி அந்த ரோட் போனோகிராஃபை ஸ்டீல் பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்ம ஷாங்க்ஸ் ஒயிட் பியர்டை மீட் பண்ண வந்தாரு இல்லையா, அப்போ ஒயிட் பியர்ட் ஒன்று சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இந்த ஃபேஸ் என்ன அட்டாக் பண்ண ஒருத்தனோட ஃபேஸை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒயிட் பியர்ட் அந்த இடத்துல ஷாங்க்ஸ் சொல்லலைன்னா அவரோட ட்வின்னை தான் சொல்லியிருக்கணும். அண்ட் இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஷாங்க்ஸ் அண்ட் அவருடைய ட்வின் நார்ஸ் மித்தாலஜில இருக்கிற ஸ்கால் அண்ட் ஹார்ட்டி இவங்களை ரெப்ரசென்ட் பண்றதா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ஹார்ட்டி 3 சேஸ் பண்ணும், அதே மாதிரி ஸ்கால் சன்னை சேஸ் பண்ணும். ஒன் பீஸ்ல 3 ரெப்ரசென்ட் பண்ற கேரக்டர் பிளாக் பேர்ட், அதே மாதிரி சன்னை ரெப்ரசென்ட் பண்ற கேரக்டர் நம்ம லூஃபி. அண்ட் ஜாய் பாய் ரிட்டர்ன் ஆவாருன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா ஒன் பீஸ்ல, அதுல ஷாங்க்ஸுக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஜாய் பாய் ரிட்டர்ன் ஆகணும்னா ஷாங்க்ஸ் பைரட்ஸுக்கு ஒன் பீஸ் கிளைம் பண்ண ஹெல்ப் பண்ணணும். ஆனா அவருடைய ட்வின் சன்னை சேஸ், அதாவது நம்ம லூஃபியை சேஸ் பண்ணுவாரு. ஸோ நம்ம ஷாங்க்ஸுக்கும் அவருடைய ட்வின்னுக்கும் ஒரு ஃபைட் ஏற்படலாம். அண்ட் அந்த ஃபைட்ல ஷாங்க்ஸ் வின் பண்ணாருன்னா அது ஜாய் பாய் ரிட்டனுக்கு ஒரு லீடா அமையும். அண்ட் நம்ம லூஃபி அண்ட் ஷாங்க்ஸ் உடைய கிரீவுக்கு அந்த லாஸ்ட் ரோட் போனோகிராஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் இவருடைய பர்ன் ஸ்கேர் எப்போ ரிவீல் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவர் ஃபுல் பாடி க்ளோக்க வியர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் யாராவது அப்ரோச் பண்ணாதான் இவருடைய பர்ன் ஸ்கேர் ரிவீல் ஆகும். மேபி லூஃபி அதை ரிவீல் பண்ணலாம். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா ஸ்கால் அண்ட் ஹார்ட்டி கான்செப்ட் பத்தி, இவர் ரீசன்ட் சாப்டர்ல ஷாங்க்ஸ் உடைய ட்வின் சன் கார்டுன்னு சொல்லிக்கிற லோக்கியை தேடி வந்திருப்பாரு. அண்ட் இவருடைய பவர் பத்தி பார்த்தோம்னா, இவருடைய ஷிப் கிட்ட யாராவது வந்தாங்கன்னா விர்பூல்ஸ் சரவுண்ட் பண்ணி அந்த ஷிப்பை சிங்க் பண்றத முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பவர் இவமூதா கொடுத்திருக்கணும். இந்த பவர் மித்தாலஜிக்கல இருக்கிற ஒரு பவரை பேரலல் பண்ணலாம். இந்த பவர் ஒரு சி கிரியேச்சர் உடையது. இந்த கிரியேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாரிப்டிஸ். இது ஒரு சி மான்ஸ்டர். இது வந்து நிறைய டெட்லி விர்பூல்ஸை கிரியேட் பண்ணும் அண்ட் ஷிப்ஸை முழுகவும் செய்யும். அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கு. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஷாங்க்ஸ் இப்ப லேண்ட்ல இருக்காரு, வாட்டர்ல கூட இல்ல. அதனால இந்த பவர் அவருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பவர் இல்லைன்னா இவர் ஒரு ஸ்வாட்ஸ்மேனாவே இருக்கலாம். ஏன்னா நம்ம ஷாங்க்ஸ் ஒரு ஸ்வாட் யூசர் தான். நம்ம ஷாங்க்ஸ் கிரிஃபான் அப்படின்ற ஒரு ஸ்வாட் யூஸ் பண்ணுவாரு. அந்த ஸ்வாட் கிரிஃபண்டார் அப்படின்ற ஒரு கிரியேச்சரை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ரீசெண்டா நம்ம கிட் கூட நடந்த ஃபைட்ல கூட அவருடைய அட்டாக்ல கிரிஃபண்டாரை பார்க்க முடியும். இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்வாடுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கலாம். அண்ட் சாப்டர் 1135 படிச்சிருப்பீங்க. அதுல இந்த இமேஜ் பாருங்க. இது வந்து ஷாங்க்ஸ் உடைய ட்வின் தான். அவருடைய பேக் சைடு தான் இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ அவருடைய அவுட்ஃபிட்டுக்கு வெளியே பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். மேபி அது ஸ்வாடா கூட இருக்கலாம். அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணி ஷாங்க்ஸுக்கு அகைன்ஸ்டாவும் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவும் அண்ட் இந்த லாஸ்ட் ரோட் போனோகிராஃபை ப்ரொடெக்ட் பண்ற விதமாகவும் ஃபைனல் வார்ல ஃபைட் பண்ணலாம். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் ஃபைனல் வார் ஃபைட்டை முடிச்சதுக்கு அப்புறம் ஒன் பீஸை கண்டுபிடிப்பாங்களா, இல்லைன்னா ஒன் பீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபைனல் வார் ஸ்டார்ட் ஆகுமான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனிவே அவள் தான் இந்த தியரி கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன் பீஸ் சாப்டர் 1136 உடைய ஸ்பாய்லர்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த தியரி பார்த்தோம் இல்லையா, அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்பாய்லர்ஸை பார்க்கலாம். இந்த சாப்டருடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட் அவேட்டிங் த சன். இந்த எல்பாஃபில் இருக்கிற ஒரு சில ஜெயன்ஸ் சன் காட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. இன்னும் ஒரு சில ஜெயன்ஸுக்கு சன் காட் ஒரு டிஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அண்ட் இந்த சாப்டர்ல லோக்கி அண்ட் கிங் ஹெரால்டோடைய ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி லோக்கியை ஸ்டாப் பண்ணது நம்ம ஷாங்க்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறமா தான் யோங்கோவா மாறி இருக்கணும். அதனால தான் லோக்கி இப்போ லூஃபி கிட்ட ஷாங்க்ஸை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு. இந்த ஜெயன்ஸ் சொல்ற ஸ்டோரியை கேட்டு நம்ம ஜோரோவுக்கு லோக்கி மேல இன்ட்ரெஸ்ட் வருது, அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு. அண்ட் லூஃபி, நாமி
இவங்க 2 பேரும் லோக்கியை ரிலீஸ் பண்றதுக்கான கீயை ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் கூட நம்ம ஜோரோவும் லோக்கியை ஃப்ரீ பண்றதுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, போன சாப்டர்ல அப்பியர் ஆன இந்த மிஸ்டீரியஸ் பர்சன் இப்போ ஹோலி நைட்ஸா கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அது எப்படின்னு நான் இப்போ சொல்றேன். இந்த ஹோலி நைட்ஸ் இப்போ எங்க இருக்காங்கன்னா லோக்கி இருக்கிற அந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த ஃபீமேல் ஹோலி நைட் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ லோக்கியை கில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அந்த ஃபீமேல் கேரக்டரோட நேம் கங்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கங்கோ லோக்கியை கில் பண்ண போகும்போது ஒரு wolf நடுவில் வந்து லோக்கியை சேவ் பண்ணிடுது. அண்ட் இந்த 2 ஹோலி நைட்ஸ் லோக்கிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீயும் எங்களை மாதிரி ஹோலி நைட்டா வந்துரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் லோக்கி அதை அக்செப்ட் பண்ணல. அவருக்கு இந்த வேர்ல்டை டெஸ்ட்ராய் பண்றது தான் ஒரு குறிக்கோளா இருக்கு. அண்ட் இப்போ லோக்கி அந்த wolf கிட்ட கங்கோவை கில் பண்ண அப்படின்ற ஆர்டர் கொடுக்குறாரு. அண்ட் இப்போ ஷாங்க்ஸ் ட்வின் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த wolf-ஐ சேவ் பண்ணனா நீ உன்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கறாரு. இப்போ லோக்கி அந்த wolf கிட்ட உன்னோட விதி இதுதானா, டை பீஸ்ஃபுல்லி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த சாப்டரோட ஸ்பாய்லர் முடிஞ்சது. ஒரு சின்ன ஸ்பாய்லர் தான். அண்ட் இந்த ஸ்பாய்லர்ல அடுத்த வீக் பிரேக் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தின உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோ மீட் பண்றேன். until then stay tuned.